கொடுப்பாரு. ஆனால் அந்த சாரி கடைக்கு போய் நின்றுட்டேன். சாரி வாங்குறதுக்காக சாரியை எடுத்துட்டேன். எடுத்துட்டு பில் கட்டும்போது என் ஹஸ்பண்ட் கிட்ட சரி ஒரு தடவை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஒரு சாரி எடுத்திருக்கேங்க அப்படின்னு சொன்னார். அவர் ஒன்றுமே சொல்லலை. காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னா, எதுக்கு இப்போ சாரி உனக்கு அப்படின்னு கேட்டார். ஏன்னா அவர் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. நம்ம அப்போ வீட்டில் தான் இருக்கோம், குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அதனால நம்ம சாரி கட்டிலாம் போக போகிறதில்ல. எது தேவையில்லாமல் சாரி, நிறைய சாரீஸ் அப்படின்னு நிறைய ஆன்சர் இருக்கலாம். அந்த சைடு அவர் அவர் தப்பாகவே கேட்கவே இல்லை. ஆனால் அந்த ஒரே ஒரு கேள்வி தாங்க என்னை ரொம்பவே பாதிச்சிருச்சு. நான் வீட்டுக்கு வந்தோடனே யோசித்தேன், நான் கேட்டிருக்க கூடாது ஃபர்ஸ்ட் திங். ஆனா நான் கேட்டுட்டேன். கேட்டதுக்கப்புறம் அவர் எதுக்கு சாரின்னு சொன்னோனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ நான் நெனச்சேன், ஒருவேளை நான் சம்பாதிக்க அந்த சாரி ஆக்சுவலா நான் எனக்கு எடுக்கல. நான் எடுக்கவான்னு தான் அவர்ட்ட கேட்டேன். அந்த சாரி நான் எங்க அம்மாவுக்காக எடுத்தேன் அந்த சாரி. அப்போ நான் நெனச்சேன், நான் சம்பாதிச்சுட்டு இருந்தேன்னா, என்கிட்ட இருந்துச்சு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, மேபி நான் அவர்ட்ட